Hi students, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பவும் சொல்ற மாதிரி வந்து ஸ்டார்டிங்கா லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மட்டும் தான் திருத்த போறாங்க. அதாவது தமிழ் இங்கிலீஷ் வந்து ஸ்டார்டிங்ல திருத்துவாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்னைக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து எப்படி வந்து பண்ணிருக்காங்க, மாணவர்களுக்கு வந்து ஆல் பாஸ் போடுவாங்களா மாட்டாங்களா எல்லாமே நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்றீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து பிரஸ் பண்ணி நம்ம வந்து டே பை டேயா வந்து பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து எப்படி வந்து பண்றாங்க சொல்லிட்டு நம்ம லைவ் ப்ரூஃபா வந்து ஸ்டாஃப்ட்டெல்லாம் வந்து கேட்டு அப்டேட் வந்து கொடுக்க போறோம். அதனால உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட்ஸ் அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம் பத்தி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயா இருக்கிற பட்டன் தயவு செஞ்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து வீடியோ போறதுக்கு முன்னாடி டெலிகிராம்ல எல்லா அப்டேட்ஸும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். டெலிகிராம் குரூப்லயும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். அதனால இன்னும் கூடயும் டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 12th வந்து இன்னைக்கு தான் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா பேரும் வந்து ரொம்பவே பயப்படுவீங்க. ஏன்னா 12th வந்து தமிழ் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேப்பர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ப்ரோ எப்படிலாம் அந்த பேப்பர் வேல்யூஷன்லாம் கொடுப்பாங்க, எல்லா பேத்துக்கும் வந்து ஆல் பாஸ் போடுவாங்களா, முக்கியமாக கிரேஸ் மார்க்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஓகே, வந்து கிரேஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் சப்ஜெக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. மேத்ஸுக்கு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, மேத்ஸுக்கும் இப்போ வந்து கொடுக்காத மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டே 1ல் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மட்டும் தான் திருத்திருக்காங்க. லாங்குவேஜுக்கு பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா கிரேஸ் மார்க் எதுக்குமே வந்து கிடையாது. அதனால நீங்கள் எழுதியிருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து மார்க்கு. ஐயோ அப்படின்னா வந்து பேப்பர் கரெக்ஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அது மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக மார்க் வந்து போடுவாங்க. ஏன்னா லாங்குவேஜ் மார்க் வச்சு நம்ம ஒன்றும் வந்து பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து மேபி காலேஜ் ஜாயின் பண்ணும் போதே நீங்கள் தமிழ் எடுக்கிறீங்க இங்கிலீஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் வந்து மார்க் வந்து தேவை. மற்றபடி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கணக்கு கிடையவே வந்து கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து லாங்குவேஜில் வந்து ரொம்ப மார்க் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்ல. சரிங்க ப்ரோ, லாங்குவேஜ் வந்து இன்றைக்கி வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, லாங்குவேஜ் விடுங்க, மெயின் சப்ஜெக்ட் அதாவது மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து எப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுவுமே இன்னொரு 2 டேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வந்து அக்கார்டிங் டு ரூல்ஸ் படி லாங்குவேஜ் மட்டும் தான் வந்து திருத்தணும். அதை வந்து முடிச்சிருவாங்க, கூடி சீக்கிரம் வந்து முடிச்சிருவாங்க. நாளைக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து வரும். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 டேஸ் கழித்து வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து திருத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது மேத்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்சி அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து திருத்த ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி லாங்குவேஜ் பேப்பரை திருத்துறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த மெயின் சப்ஜெக்ட்டும் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றுமே எழுதலை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பயப்படணும். மற்றபடி வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற எல்லா கொஸ்டினும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, ஓரளவு வந்து நீங்கள் பாஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையில் எழுதியிருப்பீங்க தெரியுமா. ஸோ அது ஃபுல்லாகவே அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மார்க் வந்து போடுவாங்க. நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்ட்லி நீங்கள் வந்து நிறைய நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது மாணவர்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து மார்க் வந்து இருக்கணும், அப்படி இல்லைனா டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்பவே நாங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளோட கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இந்த வாட்டி நிறைய ரூல்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பேப்பர் கரெக்ஷனுக்கு. என்ன அப்படின்னா ஸ்டாஃப் வந்து பேப்பர் திருத்துவாங்கள்ல, ஸோ அந்த டைமிங்கில் வந்து ஃபோன் வந்து உள்ளே போகிறதுக்கு அலோடு கிடையாது, அதாவது ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அலோடே கிடையாது, ஃபோன் இல்லாமல் தான் வந்து அந்த பேப்பர் கரெக்ஷன் ரூமுக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது. அதனால ஸ்டாஃப் வந்து நல்ல மைண்ட் செட்டில் தான் வந்து அவங்களோட பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால உங்களோட பேப்பர் கரெக்ஷன் இந்த வாட்டி வந்து வேறு லெவலாக வந்து இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் வந்து திருத்த மாட்டாங்க. கண்டிப்பாக அக்கார்டிங் டு நியூஸ் படி நல்ல மார்க் தான் வந்து இந்த வாட்டி வந்து வரும். இன்னைக்கு வந்து டே 1 சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அப்கமிங்காக நான் வந்து ஃபியூச்சரில் எந்தெந்த மாதிரிலாம் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து பண்ணுறாங்க எல்லாமே நான் வந்து A to Z நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். அதனால இன்னும் கூடயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போ பண்ணிடுங்க. இன்னும் கூடயும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.